நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் மதுரையில் இருக்கிற கொட்டாம்பட்டிங்க. இந்த பில்டிங் ஏற்கனவே கட்டினதாங்க. இங்க செப்டிக் டேங்க்கும் ஏற்கனவே செங்கல் மணல் வச்சு கட்டிட்டாங்க. நிலத்தடி நீர் இங்க அதிகமா ஊறிட்டே இருக்கிறதுனால டேங்க் சீக்கிரமா நிறைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. இவங்களும் லாரி வச்சு கிளீன் பண்ணி பார்த்துருக்காங்க. திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா கீழே 2 கடைகள் இருக்குங்க. மேல ரூம்ஸ் இருக்கு. இந்த கஸ்டமரோட வீடு இதுக்கு பேக் சைட்லயே இருக்கு. எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி எங்களுக்கு ஒரே டேங்கா கொடுத்துருங்கன்னு இவங்க கேட்டிருந்தனால இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போற சைஸ் 3000 லிட்டருங்க. டெய்லியும் 20 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த டேங்க் இப்போ எங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா இவங்களோட கார் பார்க்கிங்ல தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கார் தான் பார்க் பண்ண போறாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேல வச்சீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ குவாலிட்டியா இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியா இருக்குங்க. இதுக்கு மேல நீங்க பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் நிறையிற மாதிரி இந்த டேங்க் நிறையாது. இந்த டேங்கை நீங்க வாழ்நாள் முழுவதும் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்காக நீங்க வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ளேயே சுத்தமா கிளீன் ஆயிருங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க ட்ரைனேஜ்ல கூட விட்டுக்கலாம். இல்லைன்னா ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே தண்ணி ஊறிட்டே இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி இந்த தண்ணியை பூமிக்கு கீழே விட்டா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவுங்க. அதனால பூமி சீக்கிரமா அந்த தண்ணீரை இழுத்துக்கும். ஒரு 30-40 வருஷம் கழிச்சு டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுற வரைக்குமே எங்களால் இதே மாதிரி சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியுங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, அந்த சோக் பீட்டில் இருக்கிற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாதுங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டம் ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதனோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டிங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோடேங்க் நம்ம பயனியர் பயோடேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.